வணக்கம் குரு சரணம். நான் டாக்டர் பவானி ஸ்ரீ ஏல்பி அஸ்ட்ராலஜர் ஃப்ரம் சென்னை. இன்றைக்கி நான் உங்கள் கூட பேச போகிற டாபிக் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரெஸ் அண்ட் இட்ஸ் மேனேஜ்மெண்ட். ஹவு வி ஆர் கோயிங் டு கெட் ரிட் ஃப்ரம் ஸ்ட்ரெஸ், இதை பற்றி தான் நான் உங்கள் கூட டிஸ்கஸ் பண்ண போகிறேன். வேர்ல்டு வைட் பார்த்தோன்னா 1 billion பீப்புள்ஸ் ஆர் பீன் அஃபெக்டட் பை தி ஸ்ட்ரெஸ். ஸோ தே ஆர் லிவிங் வித் த சிம்டம்ஸ் லைக் ஆன்சைட்டி அண்ட் டிப்ரெஷன்ஸ். இதில் ரொம்ப வருத்தப்படக்கூடிய விஷயம் என்னென்னு பார்த்தோம்னா யங்ஸ்டர்ஸ் ஆர் பீன் மோர் அஃபெக்டட் பை தி ஸ்ட்ரெஸ். Once again, what Indian census says is around 53% of the urban Indians are being more affected by this stress. What a government, at this concern, government and other community or actions in our pathina, they are involved in controlling this stress. Epdin pathona through telemenas. What is this telemenas na? It's actually a scheme was initiated by Dharwad Institute of Neuroscience and Mental Health. So idu moolima they have organized a group of people. So in this 3 years they have received 65,000 of calls from the people who underwent stress, and they also achieved in controlling the stress and making the people and lead to a comfort life actually. So apart from this, their mental agonies are also being dissolved through counseling by the competent counselors. So idhula 15% of the case paathamna it's very chronic stress. So which includes both addiction as well as suicidal attempts. So as individual நம்ம இந்த ஸ்ட்ரெஸ்ஸை எப்படி அண்டர்கோ பண்ண போகிறோம், how we are going to handle the stress, அதுக்கு முன்னாடி இந்த ஸ்ட்ரெஸ்ஸோட ரூட் காஸ் என்ன அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கணும். வாட் இஸ் த மெக்கானிசம் ஆஃப் த ஸ்ட்ரெஸ் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும் இல்லையா. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த ஸ்ட்ரெஸ் அப்படின்ற ஒரு விஷயம் நம்ம உள் வாங்கிறதுக்கு மெயினான ஒரு ரீசன் என்னன்னு பார்த்தோம்னா அவர் சென்சரி ஆர்கன்ஸ். இதில் நம்மளோட ஐஸ் அண்ட் இயர்ஸ் பிளேஸ் எ வெரி இம்பார்ட்டண்ட் ரோல் இல்லைங்களா. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இதோட மெக்கானிசம் பார்த்தோம்னா once light falls to a retina fall ஆகும்போது that will be carried to our brain in 0.05 to 0.1 seconds, that is 50 to 100 millisecondsல நம்ம அந்த விஷயத்தை உள்வாங்குறோம். once it reaches the brainல certain process will undergone. அதுக்கப்புறம் there it will take little bit more time, that is 100 to 700 milliseconds அங்கே நடக்குது, இந்த விஷயங்கள் ஆகுது. ஸோ நம்மளோட இயர் again our eyes plays a very important role in processing all these activities which is done in our environment. Once ஒரு இண்டிவிஜுவல் ஒரு ஸ்ட்ரெஸ்க்கு எக்ஸ்போஸ் ஆகுறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா HPA axis will get initiated. That is, what is this HPA axis அப்படின்னு பார்த்தோம்னா first of all in hypothalamus CRH hormone, that is corticotrophin releasing hormone, will get secreted. So in the hormone will in turn will go and stimulate the pituitary glandல நமக்கு ACTH hormone will get secreted. So this ACTH hormone will go and trigger the adrenal gland. In adrenal gland cortisol will get secreted, and in adrenal medulla epinephrine as well as norepinephrine will get initiated. So all this cascade will happens. இந்த ஸ்ட்ரெஸ் ஹார்மோன்ஸ் எல்லாமே ரிலீஸ் ஆக ஆரம்பிச்சிடும். ஒன்ஸ் தி ஸ்ட்ரெஸ் ஹார்மோன் ரிலீஸ் ஆக ஆரம்பித்தோன்னா கார்டிசாலோட மெயின் ஃபங்க்ஷன் என்னன்னு பார்த்தோம்னா இட் வில் இன்க்ரீசஸ் அவர் blood glucose level. ஸோ blood glucose level இன்க்ரீஸ் ஆகும். அகெயின் நம்மளோட மென்டல் அலர்ட்னஸ் வில் கெட் இன்க்ரீஸ்ட். அகெயின் we can't able to sleep, insomnia will be caused. apart from that நமக்கு என்ன ஆகும்னா we also have high BP, high heart rate and hypertension. ஸோ இந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷனுக்குள்ளே நம்ம போகிற மாதிரி ஆகும். ஒன்ஸ் தி ஸ்ட்ரெஸ் இஸ் பின் காம் டவுன் ஆனதுக்கப்புறம் இந்த ஸ்ட்ரெஸ் ஹார்மோன் வில் கெட் ரிலீஸ், த இண்டிவிஜுவல் கம் பேக்ஸ் டு இட்ஸ் நார்மல் பொசிஷன். ஸோ ஆன்டி ஸ்ட்ரெஸ் ஹார்மோன்ஸ் எல்லாமே செக்ரீட் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ இந்த மெயின் ஸ்ட்ரெஸ் ஹார்மோன்ஸ் நம்ம பாடியில் செக்ரீட் ஆகும்போது என்ன ஆகும்னா மேக்ஸிமம் நம்மளோட மெயின் ஃபங்க்ஷனிங் லைக் இம்யூனிட்டி, அகெயின் நம்மளோட டைஜஷன் இதெல்லாம் ஸ்லோ டவுன் பண்ணிடும். இது ஒரு ஜென்ரலாக ஒரு இண்டிவிஜுவல் ஒரு ஸ்ட்ரெஸ்ஸுக்கு எக்ஸ்போஸ் ஆகும்போது ரொட்டீனாக நடக்கிற விஷயம். பட் ஒரு இண்டிவிஜுவல் கீப் ஆன் எக்ஸ்போஸ்டு டு சம் ஸ்ட்ரெஸ், அதை பற்றி யோசிச்சுக்கிட்டே திரும்ப அந்த ஸ்ட்ரெஸ்ஸை அவங்களுக்கு உள்வாங்கும் போது இப்போது அந்த ஒரு இண்டிவிஜுவலுக்கு என்ன ஆகும்னா ப்ரொலாங்டு ஸ்ட்ரெஸ் இருக்கும்போது they will suffer with sleeping disorders, right? So insomnia cause ஆகும். again they have diabetes and they have hypertension. ஸோ இந்த எல்லா விஷயமும் அந்த இண்டிவிஜுவலுக்கு
வரதுக்கான சான்சஸ் நிறைய இருக்குது. ஸோ இதை நம்ம எப்படி நம்ம கண்ட்ரோல் பண்ண போகிறோம், வாட் இஸ் அவர் ரோல், இதை நான் பார்க்க போகிறேன். இதில் இன்னொரு ஒரு விஷயம் என்னென்னா 12.3% ஆஃப் த சூசைட்ஸ் வேர் அட்டெம்ப்டட் ஃபார் எவ்ரி 1 lakh பாப்புலேஷன் டியூ டு ஸ்ட்ரெஸ். ஸோ இதில் ரொம்ப வருத்தப்படக்கூடிய விஷயம்னா மென் ஆர் மோர் அஃபெக்டட் தென் த ஃபீமேல். ஸோ த ரேஷியோ பார்த்தோம்னா 70 to 70% ஆஃப் த மென் அண்டர்கோன் ஸ்ட்ரெஸ் அண்ட் வென் கம்பேர்ட் டு விமன். ஸோ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் நான் ஒரு இண்டிவிஜுவலாக எப்படி இந்த ஸ்ட்ரெஸ்ஸை கையாள போகிறேன் அப்படிங்கிறத தான் நான் இப்போ உங்களுக்கு நான் சொல்ல போகிறேன். ஆஸ் பர் அஸ்ட்ராலஜி நம்ம ஹியூமன் பாடி இஸ் விச் இஸ் பின் இன்ஃப்ளூயன்ஸ்டு பை 360 டிகிரி அப்படிங்கிறது நல்லாவே நமக்கு தெரியும். ஸோ ஃபஸ்ட்டு 30 டிகிரி இட்ஸ் ஃபஸ்ட் டினோட்ஸ் ஃபஸ்ட்டு பாவகம். So it denotes our head, that is our brain, and second bhavagam which denotes our eyes as well as nose, and third bhavagam is 30 degree, that is 90 degree, it's for our neck as well as our hands, and fourth 30 degree says about our chest, that is our heart as well as the lungs, and fifth 30 degree is our mind பற்றி சொல்லக்கூடிய ஒரு பாவகம் அது, and sixth 30 degree it's our upper abdomen, and seventh 30 degree which denotes our spinal cord of our body, and 8th 30 degree our reproductive system, that is lower abdomen, and 9th 30 degree which denotes our thigh, and 10th 30 degree which denotes our knee, as well as 11th and 12th 30 degree will be followed by ankle as well as our feet, right? So in the 360 டிகிரியில் தான் நம்ம ஆப்ரேட் ஆகிட்ருக்கோம். ஸோ இதில் ஸ்ட்ரெஸ்ஸை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண போகிற ஒரு பாவகம் அப்படின்னு பார்த்தோன்னா செகண்ட் அஸ் வெல் அஸ் ஃபிஃப்த்துன்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா ஒரு செகண்ட் பாவகம் நமக்கு ஒரு ஆப்ரேட் ஆகுது அப்படின்னு பார்த்தோம்னா தட் இஸ் த்ரூ அவர் ஐஸ். நம்ம ஐஸ் அந்த இயர்ஸ் மூலியமாக தான் நம்ம அந்த ஸ்ட்ரெஸ்ஸை உள்வாங்குறோம். ஸோ த்ரூ திஸ் பாவகம் ஒன்லி நம்ம ஒரு இண்டிவிஜுவல் ஸ்ட்ரெஸ் அண்டர்கோ ஆகிறோம். ஸோ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் எப்படி நம்ம இந்த ஸ்ட்ரெஸ்ஸை கையாள போகிறோம் அப்படிங்கிற விஷயத்தை தான் நான் இப்போ சொல்ல போகிறேன். ஒரு இண்டிவிஜுவலாக இந்த 360 டிகிரியை கண்ட்ரோல் பண்ண தெரிஞ்சிட்டாலே ஒரு பர்சன் ரொம்ப அழகாகவே ரொம்ப ஹாப்பியாக அவங்களோட லைஃப்பை கண்டிப்பாக லீட் பண்ண முடியும். ஸோ ஃபஸ்ட்டு 30 டிகிரியில் ஒரு இண்டிவிஜுவலோட மைண்ட் எப்படி இருக்கும்னு பார்த்தோன்னா தன்னை பற்றின சிந்தனைகள் தான் அவங்களுக்கு அதிகமாக இருக்கும். தன்னோட லைஃப் நல்லா இருக்கணும், நல்லா மேலே வரணும், நல்லா படித்து நல்லா ஒரு பெரிய ஒரு வெல் ஆஃப் ஆகணும் அப்படிங்கிற ஒரு ஹை ஒரு ப்ரெஷரைஸ்டாக தான் இருப்பாங்க. அப்போது அந்த மாதிரி ஒரு கன்சர்னில் இருக்கும்போது தே ஷுட் அண்டர்ஸ்டாண்ட் அவங்களுக்கு என்ன சரியாக வரும், எது சரியாக வராது, அவங்களோட முதல் பாவகம் நல்லா இருக்கா நல்லா இல்லையா, அதில் ஏதாவது பாதிப்புகள் இருக்குதா, ஸோ அதை நான் எப்படி சரி பண்ணிக்க போகிறேன் அப்படின்ற அந்த புரிதல் வரும்போது இந்த பாவகத்துக்கு உண்டான பிரச்சனைகளை நம்ம சால்வ் பண்ணிக்க முடியுமானா கண்டிப்பாக சால்வ் பண்ணிக்க முடியும். ஸோ நெக்ஸ்ட்டு 30 டிகிரி பார்த்தோம்னா இரண்டாம் பாவகத்தை பற்றி குறிக்கக்கூடிய ஒரு விஷயம். இதை நம்ம எதை டினோட் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா ஸ்டடீஸ், குழந்தைங்களோட படிப்பு, அகைன் வருமானம், இதெல்லாம் தான் இந்த ரெண்டாவது பாவகத்தை குறிக்கக்கூடிய ஒரு இடமா இருக்குது. ஸோ குழந்தைங்களுக்கு வரும்போது அவங்க ஸ்கூலில் டிஸ்கிரிமினேஷன் அமங் த ஸ்டூடெண்ட்ஸ் ஹேப்பன்ஸ். ஸோ இவங்க நல்லா படிக்கிறாங்க, இவங்க சரியாக படிக்கலை, அவங்களுக்கு ஃபேவராக இருக்காங்க, எனக்கு ஃபேவராக இல்லை. ஸோ பேரண்ட்ஸும் பார்த்தோன்னா இது ரிலேட்டடான குழந்தைங்களுக்கு ஒரு ஸ்ட்ரெஸ் உருவாகுதானா ஸ்டடீஸ் ரிலேட்டடாக கண்டிப்பாக உருவாகும். அகெயின் தேர்ட் 30 டிகிரியில் நம்ம அதீத முயற்சி. இப்போ ஒருத்தருக்கு ஒரு விஷயம் கிடைக்க போகுது இல்லை கிடைக்காது அப்படின்ற ஒரு அமைப்பு கண்டிப்பாக அவங்களுக்கு இருக்கும். அப்போ அது நமக்கு சாதகமாக இருக்கா இல்லையா, இந்த முயற்சி செய்யும்போது எனக்கு அதுக்கான பலன் கிடைக்குமா கிடைக்காதா, அதை நான் செய்யலாமா செய்யக்கூடாதா அப்படிங்கிற ஒரு தெளிவோடு நம்ம அந்த வேலையை செய்யும்போது அந்த முயற்சி நமக்கு சக்ஸஸ் ஆகும். இதே மூணாம் பாவகம் நமக்கு பாதிப்பு இருக்குது அப்படின்னும் போது என்ன ஆகும்னா நம்ம போகிற எஃபர்ட் எல்லாம் நமக்கு பாசிட்டிவாக ரிட்டர்ன்ஸ் வராது. ஸோ நம்ம எந்த எஃபர்ட் போடணும், எதை போடக்கூடாது, இதை செய்யணுமா செய்யக்கூடாதான்றதுல ஒரு கிளாரிட்டி இருந்ததுன்னா இந்த தேர்ட் பாவகமாக ரொம்ப அழகாக ஹேண்டில் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு ஃபோர்த் பாவகம் பார்த்திங்கன்னா விச் டினோட்ஸ் அவர் ஹெல்த், வீடு வண்டி வாகனம் சொத்து சுகம், இதை பற்றி நான் டினோட் பண்ணுற கூட விஷயந்தான். ஸோ ஒருத்தருக்கு 4ஆம் பாவகம் அஃபெக்ட் ஆகிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு இந்த மாதிரி விஷயங்கள், தட் இஸ் ஒரு வீடு இல்லை ஒரு வெஹிக்கல் மூலிமா இது மாதிரி விஷயங்களால் அவங்களுக்கு ஒரு பிரச்சனைகள் வரக்கூடிய ஒரு காரணங்கள் நமக்கு அமையுது. ஒரு பிரச்சனைகள் வரக்கூடிய விஷயங்கள் நமக்கு இது மூலயமா நமக்கு வருமானம் கண்டிப்பாக வரும். ஸோ அதை நம்ம ஹேண்டில் பண்ண தெரிஞ்சுக்கணும்.
இப்போ அந்த பாவகம் அஃபெக்ட் ஆகிருக்கு அப்படின்னா நம்ம வண்டியில் போகும்போது நிதானமாக போகணுமா, இல்லை ஒரு புது கார் வாங்கணுமா வாங்கக்கூடாதா, வீடு வந்து நான் வந்து பழைய வீடாக வாங்கிக்கலாமா இல்லை புது வீடாக வாங்கலாமா, எனக்கு அந்த அமைப்பு இருக்கா, இல்லை நான் ரெண்டட் ஹவுஸில் தான் இருக்கணுமா அப்படின்ற ஒரு விஷயத்தை நம்ம புரிஞ்சிக்கக்கூடிய இடமா தான் இந்த 4ஆம் பாவகம் இருக்குது. ஸோ ஒன்ஸ் அகெயின் 5ஆம் பாவகம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இட்ஸ் அ வெரி இம்பார்ட்டண்ட் பாவகம். ஒய் பிகாஸ் நிறைய யங்ஸ்டர்ஸ் வென் தே ரீச்சஸ் 18 இயர்ஸ் தே ஃபால் இன் லவ் வித் ஆப்போசிட் ஜெண்டர் இல்லையா. ஸோ அந்த அடல்ட்டுன்னு வரும்போது அவங்களுக்கு அந்த லவ், அந்த லஸ்ட் க்ரியேட் ஆகுது. ஸோ இந்த மாதிரி பீரியடில் அவங்க அந்த அடல்ட் ஏஜில் வரும்போது அவங்களுக்கு 5ஆம் பாவகம் அஃபெக்ட் ஆகிருக்கு. இப்போ 5, 8ஓட சம்மந்தப்படுதுன்னா அவங்க ஒரு லவ் அப்படின்ற ஒரு விஷயத்துக்குள்ளே போகும்போது அவங்களுக்கு அதை ஃபெயிலியர் காஸ் பண்ணும். ஸோ இந்த ஃபெயிலியர் காஸ் பண்ணும்போது என்ன ஆகும், தே வில் அண்டர்கோ டிப்ரெஷன். ஸோ தேவையில்லாமல் அடிக்ஷன், ட்ரிங்கிங், இந்த மாதிரி ஆல்கஹால் இன்டேக், இந்த மாதிரி விஷயத்துக்கெல்லாம் அவங்க வந்து போயிட்டு மாட்டிக்கிறாங்க. ஸோ இந்த 5ஆம் பாவகம் பற்றி நம்ம புரிஞ்சிக்கும் போது we can come across all this miserable things. Again 6th bhavagam and that is next 6th bhavagam and 8th bhavagam பார்த்தோம்னா இட்ஸ் denotes our acute and chronic disease. ஸோ ஒரு இண்டிவிஜுவலுக்கு ஒரு க்ரானிக்கோ இல்லை அக்யூட் டிசீஸோ வரப்போகுதுன்னா அது எங்கே ரிஃப்ளெக்ட் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா it will be reflected in 6th and 8th பாவகம். ஸோ நமக்கு வந்து 6ஆம் பாவகம் நல்லா இல்லை 8ஆம் பாவகம் நல்லா இல்லை அப்படின்னா நமக்கு ஃப்யூச்சரில் இந்த மாதிரி டிசீஸ் வரப்போகுது அப்படிங்கிற ஒரு விஷயத்த நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டு அதுக்கு நம்ம என்ன வந்து நம்ம ஒரு மெடிக்கலில் லைக் ஒரு இன்சூரன்ஸ் போடுறதோ ஆர்எல்ஸ் ஒரு பிளட் டொனேட் பண்ணலாம், இல்லை பிளட் டெஸ்ட் கொடுக்கலாம், ஆர் நம்மளை வந்து ரெகுலராக ஒரு செக்கப் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நம்ம அந்த பிரச்சனைகளை சால்வ் பண்ணிக்க முடியுமானா கண்டிப்பாக சால்வ் பண்ணிக்க முடியும். அகெயின் 7th பாவகம் இஸ் ஆல்சோ எ வெரி இம்பார்ட்டன்ட் பாவகம் விச் டினோட்ஸ் அவர் ஸ்பைனல் கார்டு அப்படின்னு சொல்லியிருந்தேன் இல்லையா. ஸோ இது இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண போகிற பர்சன்ஸ் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஒன்ஸ் அகெயின் அவர் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் அவர் ஒய்ஃப் ஒரு ஹஸ்பண்ட், ஒரு ஸ்பௌஸ் தான் டிட்டர்மைன் பண்ண போகிறாங்க. அகெயின் அவர் என்விரான்மெண்ட், இந்த என்விரான்மெண்ட் எனக்கு ஃபேவராக இருக்கா, அது வந்து எனக்கு ஒரு சாதகமான ஒரு அமைப்பாக இருக்கா, இல்லை எனக்கு பிரச்சனையை கொடுக்க போதா. நிறைய பேர் ஃப்ரெண்ட்ஸை நம்பி ஏமாந்துடுறாங்க, அவங்க வந்து சீட் பண்ணிட்டு போகும்போது அவங்களால தாங்கிக்க முடியல. ஸோ ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு ஃபேவரபுளாக இருப்பாங்களா, ஸோ ஹஸ்பண்ட் கிட்ட நான் எப்படி நடந்துக்கணும், எந்த காலகட்டம் வரைக்கும் நான் அவங்களோட அனுசரித்து போகணும், இல்லை ஒய்ஃபோட வந்து எனக்கு இந்த மாதிரி 7ஆம் பாவகம் அஃபெக்டாக இருந்ததுன்னா நான் ஒய்ஃப் கிட்ட நான் எப்படி அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போகணும் அப்படின்ற விஷயங்களை சொல்லக்கூடிய இடமா 7ஆம் பாவகம் இருக்குது. ஸோ இந்த 7ஆம் பாவகத்தை நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டாலே ஸோ ஃபேமிலி ரிலேட்டட், அகெயின் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டட், தென் என்விரான்மெண்டல் சிச்சுவேஷன்ஸ் எல்லாம் ரொம்ப அழகாகவே ஹேண்டில் பண்ணிடலாம். அண்ட் 9th பாவகம் பார்த்தோன்னா நம்ம அப்பாவை குறிக்கக்கூடிய ஒரு இடமா இருக்கும். ஸோ அப்பா நமக்கு வந்து ஃபேவரபுளாக இருக்காரா, அவர் நம்ம சொல்கிறத கேட்பாரா, நான் ஆசைப்படுறத அவர் படிக்க வைப்பாரா. இப்போது 9ஆம் பாவகம் அஃபெக்ட் ஆகிருந்ததா என்ன ஆகும்னா அப்பா வந்து நான் என்ன சொல்கிறனோ அதை படி அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு அங்கே ஒரு வார் க்ரியேட் ஆகுமானா கண்டிப்பாக வார் க்ரியேட் ஆகும். அப்போ ஒரு இண்டிவிஜுவலுக்கு வந்து ஒரு 9ஆம் பாவகம் அஃபெக்ட் ஆகிருக்குன்னா அதை வந்து அப்பாவுக்கு கொஞ்சம் பொறுமையாக நம்ம சொல்லி புரிய வச்சு நம்ம ஆசைப்படுறத எப்படி நம்ம அச்சீவ் பண்ண முடியும் அப்படிங்கிற அந்த புரிதல் நமக்கு அங்கே கிடைக்கும். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தோன்னா 10ஆம் பாவகம். 10ஆம் பாவகம் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டண்ட். ஒய் பிகாஸ் இட் டினோட்ஸ் அவர் ஜாப் அண்ட் பிஸ்னஸ். ஸோ ஒருத்தருக்கு ஜாப் சூட்டபிளாக இருக்கா ஆர் பிஸ்னஸ் பண்ணலாமா. ஸோ பிஸ்னஸ் பண்ண போகிறேன்னா நான் வந்து ஹியூஜ் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் போகலாமா, இல்லை இன்வெஸ்ட்மெண்ட் போட்டேன்னா எனக்கு அது ரிட்டர்ன்ஸ் கிடைக்குமா கிடைக்காதா, இல்லை நான் வந்து ஜாபே பண்ணலாமா அப்படின்ற ஒரு தெளிவை கொடுக்கக்கூடிய ஒரு இடம் வந்து 10ஆம் பாவகம். ஸோ 10ஆம் பாவகம் ஒருத்தருக்கு அஃபெக்ட் ஆகிருக்குன்னா ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். நம்ம அன்னெசரியாக போயிட்டு பிளைண்டாக நம்ம மணியை இன்வெஸ்ட் பண்ணிவிட்டு நம்ம லூஸராக அங்கே நிற்கக்கூடாது. அகைன் ஒருத்தர் ஜாபில் இருக்காங்கன்னா ஸோ அங்கே இருக்கிற வந்து கோவர்க்கர்ஸ் கிட்ட நம்ம எப்படி பேசணும் பழகணும், நம்ம ஹையர் அத்தாரிட்டிஸ் கிட்ட அவங்கக்கிட்ட நம்மளோட ஹையர் சீனியர்ஸ் கிட்ட நம்ம எப்படி பேசணும், நம்ம எப்படி வந்து நம்மளை ப்ரொஜெக்ட் பண்ணணும், எங்கெல்லாம் வந்து நம்ம வந்து அனுசரித்து போகணும், எங்கெல்லாம் வந்து எப்படி அவங்கக்கிட்ட பேசணுன்ற விஷயத்தை நம்ம ரொம்ப தெளிவாக இருக்கணும். ஸோ 10ஆம் பாவகம் வந்து ஒருத்தருக்கு அழகாக ஹேண்டில் பண்ணிட்டாலே ஜாப் ஆஸ் வெல் அஸ் பிஸ்னஸை வந்து ரொம்ப நல்லாவே கொண்டு போயிட முடியும். அகைன் 11th பாவகம் பார்த்திங்கன்னா இட் டினோட்ஸ் அவர் லாபத்தை குறிக்கக்கூடிய ஒரு இடமாக இருக்குது. அதீத லாபம். ஸோ ஒருத்தருக்கு வந்து நான் இன்வெஸ்ட் பண்ணுறேன், எனக்கு அது மூலிமா நல்ல லாபம் கிடைக்குமா, இல்லை நான் ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன், வெதர் ஐ வில் கெட் ப்ரொமோஷன்ஸ், அது எனக்கு ப்ரொமோஷன் கிடைக்குமா கிடைக்காதா. ஸோ இப்போ நான் வந்து எனக்கு அந்த பாவகம் எனக்கு ஃபேவராக இல்லை, பட் எனக்கு ப்ரொமோஷன் வேணும்னு சொல்லிட்டு போய் முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கும் போது என்ன ஆகும், அது ஒரு ஸ்ட்ரெஸ்ஸை நமக்கு க்ரியேட் பண்ணும். கரெக்டாக.
ஸோ இந்த 11th பாவகம் பற்றி நம்ம அனலைஸ் பண்ணிட்டோம்னாலே நமக்கு ப்ரொமோஷன்ஸ் இருக்கா இல்லையா, வெதர் வி ஹாவ் மோர் ப்ராஃபிட் ஆர் நாட் அப்படின்ற ஒரு கிளாரிட்டி நமக்கு கிடைக்கும். அகைன் 12th பாவகம் விச் டினோட்ஸ் அவர்ஸ் நம்மளோட தூக்கம் எப்படி இருக்குது, நம்மளோட அலைச்சல் எப்படி இருக்குது, இந்த மாதிரி விஷயங்களை சொல்லக்கூடிய இடமா இந்த 12வது பாவகம் இருக்குது. ஸோ ஆல்மோஸ்ட் இந்த 360 டிகிரியை நீங்கள் ஹேண்டில் பண்ணிட்டாலே நீங்கள் அழகாக அந்த ஸ்ட்ரெஸ்ஸை மேனேஜ் பண்ண முடியுமானா கண்டிப்பாக மேனேஜ் பண்ண முடியும். ஸோ இது மூலிமா நான் சொல்ல வர விஷயம் என்னென்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஏஎல்பி அஸ்ட்ராலஜி இதை பற்றி ஒரு ஃபியூ லைன்ஸ் நான் சொல்லிடுறேன். ஸோ அட்சய லக்ன பத்ததி இதை இதோட இன்வென்டர் யாருன்னு பார்த்தீங்கன்னா டாக்டர் பொதுவுடைமூர்த்தி சார். ஸோ அவர் இதில் சொன்ன விஷயம் என்னென்னா, லக்னம் வளரும். அதாவது நம்ம பிறக்கும்போது நம்ம ஒரு லக்னத்தில் இருக்கிறோம். ஸோ வளர வளர பார்த்திங்கன்னா நம்மளும் லக்னமும் சேர்ந்து வளரும். ஸோ ஆஸ் அ இண்டிவிஜுவலாக நம்ம ஒவ்வொரு டைமும் ஒரு சைக்காட்ரிஸ்டையோ ஒரு டாக்டர்ஸையோ நம்ம பேரண்ட்ஸ்கிட்டேயோ இல்லை நம்ம ஃப்ரெண்ட்ஸ்கிட்டேயோ போயிட்டு நம்மளோட ஸ்ட்ரெஸ் எல்லாம் டிஸ்க்ளோஸ் பண்ணவே முடியாதுங்க. ஆஸ் எ இண்டிவிஜுவலாக நம்ம அஸ்ட்ராலஜி லேர்ன் பண்ணிக்கணும். நம்ம எந்த இடத்துல கேர்ஃபுல்லாக இருக்கணும், எந்த சுச்சுவேஷனை நம்ம அழகாக ஹேண்டில் பண்ணணும், இந்த விஷயம் நம்ம பண்ணால் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்குமா இருக்காதா அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டாலே நம்ம கண்டிப்பாக ஸ்ட்ரெஸ்ஸை அழகாக மேனேஜ் பண்ணிடலாம். ஸோ தேவையில்லாமல் அன்னெசரியாக பில்ஸ் அகெயின் அடிக்ஷன் ஆகிட்டு அதுலேருந்து ரெக்கவர் ஆகிறதுக்கு அன்னெசரியாக மெடிசன்ஸ் எடுக்க வேண்டாம். நிறைய பேர் ஸ்லீப்பிங் பில்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணுறாங்க. ஒரு ஸ்டேஜில் எந்த டோசேஜும் நமக்கு ரெஸ்பாண்ட் ஆக போகிறதில்ல. என்ன விஷயம் பண்ணலாம், என்ன விஷயம் பண்ணக்கூடாது, இது எனக்கு ப்ராஃபிட்டபுளாக இருக்குமா, ப்ராஃபிட்டபுளாக இருக்காதா, இதை பண்ணணுமா பண்ணக்கூடாதா அப்படின்ற ஒரு கிளாரிட்டி நமக்கு கிடைச்சிட்டாலே கண்டிப்பாக நம்ம லைஃப்பில் ஸ்ட்ரெஸ் ஃப்ரீ லைஃப்பை, ஹாப்பி லைஃப்பை லீட் பண்ண முடியுமானா கண்டிப்பாக லீட் பண்ண முடியும். ஸோ இந்த வீடியோ மூலிமா ஸ்ட்ரெஸ் அண்ட் இட்ஸ் மேனேஜ்மெண்ட்டை பற்றி உங்களுக்கு நான் டீட்டெயில் பண்ணியிருந்தேன். ஹோப்ஃபுல்லி இது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். நன்றி, வணக்கம்.